ஜீவனை விட எடுக்க அதிகாரமில்லை என்கிற தலைப்பில் இந்த சியோன் ராஜ் பாஸ்டர் தம்பி 5/11/24 அன்றுள்ள ஆராதனையில் பிரசங்கம் பண்ணியிருந்தான். அதற்கு எடுத்த வசனம் இது. பிரசங்கியின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 8வது வசனம் ஆகும். ஆவியை விடாதிருக்கிறதற்கு ஆவியின் மேல் ஒரு மனுஷனுக்கும் அதிகாரம் இல்லை, மரண நாளின் மேலும் அவனுக்கு அதிகாரம் இல்லை, அந்த போருக்கு நீங்கி போவதும் இல்லை. இப்படி பிரசங்கம் பண்ணுவதற்கு முன் நான் டேனியல் பாஸ்டர் தம்பி பண்ணின பிரசங்கத்தில் உள்ள சில தவறுகளை சுட்டி காட்டி இப்படி பேசியிருந்தேன். இந்த ஆதி பெந்தேகோஸ்தே சத்திய சபையில் உள்ள ஊழியம் என்பது நீ நினைப்பது போல அல்ல. அது டானியல் பாஸ்டருக்கு தெரியும். அவர் சொல்லுவது பொய் என்று நினைத்தாய். நாவை அடக்கி பேச கற்றுக்கொள். நீ ஊழியத்தில் இருக்கிறாய், நான் வெளியே இருந்து உண்மையை சொல்லுகிறேன். இதுதான் வித்தியாசம். எல்லாரும் சேர்ந்து என்னை அடிக்கிறீர்கள். எப்படி வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும் என்று பார்ப்போம். நானும் பார்த்து கொண்டுதானே இருக்கிறேன், பார்ப்போம். இப்படி சவால் விட்டது மாதிரி பேசியிருந்தேன். அதன் பிறகுள்ள பிரசங்கத்தில் தான் இப்படி சியோன் ராஜ் பாஸ்டர் தம்பி சொன்னது ஆகும். அதோடு இந்த சியோன் ராஜ் தம்பி சொன்னதில் ஒன்று இது. என் ஜீவன் இன்னும் இருக்கிறது, இன்னும் நான் நிறைய காலங்களில் வாழ்வேன், கடைசியில் பார்த்துக்கலாம், அந்த நம்பிக்கையோடு வாழ்கிறோம் துன்மார்க்க வாழ்க்கையிலே. அடுத்து தம்பி சொன்னதில் இன்னொரு விஷயம் இதுவாகும். எல்லாரும் எப்படிப்பட்டதாக இருக்கிறார்கள், அடுத்த நிமிடம் என்னுடையதுதான், இப்ப என் ஜீவன் போகாது, யாருக்கு தெரியும், அட்டாக்ல மறிச்சு போறாங்க, வீட்டுல உட்கார்ந்து மறிச்சு போறாங்க, ரோட்ல போனா மறிச்சு போறாங்க, எங்க இருந்தாலுமே மரணம் ஏதாவது ஒரு மனிதனை சந்திக்கதான் செய்கிறது. தம்பி, நீ இப்படி சொல்வது உண்மைதான். இதை நான் பொய் என்று கூற முடியாது. ஆனால் இந்த ஆதி பெந்தேகோஸ்தே சத்திய சபை மலவிளை என்கிற கர்த்தருடைய சபையில் இப்படி ஒரு காரியமும் உண்டே. மாலை நியமிக்கப்பட்ட சாட்சிகள் பட்டதான பிரயாச பலன்களும் இந்நாட்கள் அதிக பிரயாசங்களும் காணப்படுங்களா, அப்போ பிரயாச பலன்களும் அடில் காணதுக்குதாக உலகம் காணதுக்குதாக நிர்தாமி கிருபை செய்துள்ளோம். தம்பி, இப்படி ஜெபம் பண்ணுகிறாயே, அப்படியானால் வாக்கு தத்தங்களை நீயும் உலகமும் காண தேவன் இறங்கணும். அதை உன் பார்வைக்கும் உன்னோடுள்ளவர்களின் பார்வைக்கும் மோசமானவள், துன்மார்க்கமானவள் என்று கூறப்படுகிற நான் காண விரும்பி வாழக்கூடாது, பேசக்கூடாது என்பதாக கூறுகிறாய். 34ஆம் சங்கீதம் 12வது வசனம் என்ன சொல்லுகிறது? நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை அபேட்சிக்கிற மனுஷன் யார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதுபோல நன்மையை காண விரும்பி நான் காத்திருக்கிறேன். எனக்கு அந்த விசுவாசம் இருக்கிறது. உனக்கு அந்த விசுவாசம் இல்லாததால் பயந்து பேசுகிறாய் என்று புரிகிறது. நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 27வது வசனம் கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும் என்று சொல்லுகிறது. இதை என்னால் கூற முடிகிறது. ஆனால் இதை உன்னால் உன்னோடுள்ளவர்களால் கூற முடியாததால் நான் துன்மார்க்கமானவள் அல்லவா? எனக்கு அந்த விசுவாசம் இருக்கிறது. உனக்கு அந்த விசுவாசம் இல்லாததால் பயந்து பேசுகிறாய் என்று புரிகிறது. உங்களுக்கு மட்டும்தான் எல்லாம் தெரியும் இல்லையா? நான் ஒன்றும் தெரியாத முட்டாள் என்று நினைத்தாய். தம்பி, குதிரை இல்லாத நாட்டுல கழுத தம்புரா ஆகுமா? அந்த பழமொழி மாதிரி ஆச்சு. தம்பி, என்ன நினைத்து கொண்டு ஊழியம் செய்கிறாய்? கர்த்தர் தந்தால்தான் நான் உயிரோடு வாழ முடியும். ஆனால் நல்லதை காண வேண்டி உயிரோடு இருக்க விரும்பும் நான் அப்படி பேசாதே, இப்படி பேசாதே, இப்படி பேசு, இப்படி செய் என்று சொல்லுவது தவறா? இப்படி சொல்வது துன்மார்க்கமா? இப்படி தாழ்மையோடு பேசினால்தான் செய்தால்தான் கிரியைகள் நடக்கும், இல்லை என்றால் நடக்காது, நானும் பார்க்கத்தான் போகிறேன் என்று சொன்னால் எனக்கு பெருமையா? நான் ஊழியத்தில் வந்து 53 வருஷம் ஆச்சு. எனக்கு எல்லாம் தெரியும். ஐயா என்னை பற்றியும் சொன்னதுண்டு. செல்வராஜ் ஐயா என்னிடமும் சொல்லி குற்றம் கண்டித்தது உண்டு என்று சொல்லி தனக்கு இருக்கும் செல்வாக்கை சுய கௌரவத்தை நிலைநாட்ட விரும்பி தன்னை பற்றி பெருமை அடித்து ஊழியத்தை தகர்த்து கலங்கடித்தது, சின்னாபின்னமாக்குனது பெருமை இல்லையா? இந்த குற்றத்தை மறைக்க, மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்க அங்கு இருப்பவர்கள் யாரும் ஒரு குற்றமும் செய்யாதவர்களா? தம்பி, இது 35 வருட இருதய குமுறலாகும். இன்னும் சொல்லுவேன். எலிசா தீர்க்கதரிசியோடு இருந்த கேயாசியை போல செல்வராஜ் ஐயாவிடம் உண்மையை சொல்லாமல் ஸ்தானத்தை இழந்து பாவ புஸ்தத்தை வாங்கி வைத்துக் கொண்டு தன்னுடைய உண்மையின் தன்மையை விலக்கி சொல்ல முடியாத தாஸ் பாஸ்டருக்கு பெருமை இல்லையா? அவரை நல்லவன் என்று நிரூபிக்க பிரயாசப்படாதே, அது உனக்கு கண்ணியில் முடியும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 54 முதல் வாசிக்கும் போது என்ன எழுதியிருக்கிறது?
பின்பு அவர் ஜனங்களை நோக்கி, மேற்கே மேகம் எழும்புகிறதை நீங்கள் காணும்போது மழை வருகிறதென்று சொல்லுகிறீர்கள், அந்தபடியுமாகும். தென்றல் அடிக்கிறதை நீங்கள் காணும்போது உஷ்ணம் உண்டாகும் என்று சொல்லுகிறீர்கள், அந்தபடியுமாகும். மாயக்காரரே, பூமியின் தோற்றத்தையும் வானத்தின் தோற்றத்தையும் நிதானிக்க உங்களுக்கு தெரியுமே, இந்த காலத்தையோ நிதானியாமற் போனதென்ன? நியாயம் இன்னதென்று நீங்களே தீர்மானியாமல் இருக்கிறதென்ன என்று கேட்கிறார். இதன் பொருள் என்னவென்றால், எல்லாம் உங்களுக்கு தெரிகிறது, ஆனால் வாக்குத்தத்தங்கள் நிறைவேற காத்திருக்கிற நீங்கள் நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை விரும்பாமல் இருக்கிறதென்ன என்று கேட்பது ஆகும். இந்த கேள்விக்கு தம்பி, நீயும் பதில் சொல்லாவிட்டால் உனக்கும் தண்டனை உண்டு. தம்பி, உன்னுடைய பிரசங்கம் கேட்கும்போது உனக்கு கொஞ்சம் விவரம் உண்டு என்று நான் நினைத்ததுண்டு. ஆனால் இப்போது நீயும் மற்றவர்களைப் போல எப்ப சந்தர்ப்பம் கிடைக்கும் அடிக்கலாம் என்று காத்திருந்து அடிப்பவன் என்று புரிந்துவிட்டது. தம்பிக்கு ஒரு வேண்டுகோள், யாரையும் குறைத்து மதிப்பிடாதே. நல்லதை எங்களுக்கு சொல்ல நீ யார்? நீ உன் வேலையை பார் என்று கர்த்தருடைய சபையார் என்கிறவர்களால், ஆண் பெண் ஊழியர்களால் ஆகாதவள் மோசமானவள் என்று தள்ளப்பட்டவள்தான் நான். அப்படி குறைத்து மதிப்பிட்டால் கர்த்தருடைய சபையார் என்கிறவர்களுக்கு அதிக பின்விளைவுகள் வரும். இப்படி எங்களுக்குத்தான் எல்லாம் தெரியும் என்று மற்றவர்களை அற்பமாக நினைத்து ஓரம் கட்டினதில் ஒருத்திதான் நானும். ஒதுக்கப்பட்டவள்தான் நான். அப்படி ஒதுக்கப்பட்ட நான் இன்று கேட்கும் சரியான ஆவிக்குரிய கேள்விகளுக்கு உங்களால் பதில் சொல்ல முடியவில்லை. அந்த அளவிற்கு தேவன் எனக்கு நல்ல ஆவிக்குரிய அறிவை தந்திருக்கிறார். இன்னும் நான் இந்த ஆவிக்குரிய அறிவில் ஆயுசு முழுக்க நிலைத்திருக்கும்படியான ஆசீர்வாதத்தை என் ஆத்மீக தகப்பன் ஜோயல் ஐயா அவர்களால் தேவன் எனக்கு நிறைவாக தருவார். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.